நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் யெகோவா, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் யெகோவா. நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற புறப்பட்டு உலகத்திற்கு வந்த அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்மை போல வாழ, உம்மை போல ஜீவிக்க எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க. இந்த நாளிலும் கூட தகப்பன அப்பா, நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, கடைபிடிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. மத்தேயு 1வது அதிகாரம் 19 முதல் 25வது வசனம் வரைக்குள்ள பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் யோசேப்பை குறித்து, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட கணவனாகிய யோசேப்பை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தியானித்த பகுதி தான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தேவ ஆவியானவர் நம்மோடு ஞாபகப்படுத்துகிற அவர் மூலம் கற்றுத்தருகிற காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் புதுப்பித்து கொள்வோம், கடைபிடிக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இதை நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். பரிசுத்த ஆவியினால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க மரியாள். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு வெளிப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் அவங்க கர்ப்பவதி ஆவாங்க அப்படின்னு சொல்லி காபிரியல் சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது 19வது வசனத்தில் பாருங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இப்போ பரிசுத்த ஆவியானாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அப்போ இந்த காரியம் இதை மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்திச்சு கொண்டு இருந்தாங்க. அவங்க இருதயத்தில் சிந்திச்சாங்கன்னா நிறைய இடத்துல மரியாளை குறித்து போடப்பட்டிருக்கு. ஆனால் யோசேப்புக்கு இந்த காரியம் என்ன செய்து தெரிய வருது. ஒருவேளை எப்படி தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மரியாளே என்ன செஞ்சுருக்கலாம், இதை என்ன செஞ்சுருக்கலாம், அவள் தனக்கு நியமிக்கப்பட்ட கணவன், ஸோ அவங்களுக்கு அதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியின் ஏவுதலால் அவங்க தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் என்னை தேடி வந்தார், இப்படி சொன்னார், இந்த இப்போ என்னோட உடல்நிலையும் கூட அதற்கு ஏற்பதான் காணப்படுது அப்படிங்கிறத அவருக்கு ஏதோ ஒருவர் மூலம் எப்படியோ அதை என்ன செஞ்சுருக்கலாம், தெரியப்படுத்தியிருக்கலாம். அவர் சந்தித்து தெரியப்படுத்தினாங்களா, இல்லை யார் மூலமும் தெரியப்படுத்தினாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு காரியம் தெரிய வந்ததுங்கிறது இலத்துறது. அதனால தான் 19வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவன் நீதிமான் சொல்லி வேதமே அவருக்கு ஒரு சாட்சியை கொடுக்கு. ஸோ நீதிமான், தேவனுடைய பார்வையில் அவர் நீதிமானாக காணப்பட்டார். உலகத்தில் அம்மா அப்பா ஒரு தன்னோட மகளுக்கு
ஏற்ற துணையை பார்க்கும்போது நல்லவனா அப்படின்னு விசாரித்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பார்ப்பாங்க. ஆனால் கூட அவங்களுடைய கணிப்பு பல நேரங்களில் தவறாயிருது. ஆனால் இங்கே ஆண்டவரே யோசேப்பை வந்து மரியாளுக்காக தெரிந்து கொண்டாருங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். எப்படின்னா யோசேப்பை குறித்து நீதிமான்னு வேதத்தில் வேத வார்த்தை சொல்லுது. அவள் நீதிமானாக இருந்ததுனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், ஒருவேளை ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகுனா அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலில் அது ஒரு பெரிய தீட்டு. அவளை என்ன செய்வாங்கன்னா கல்லெறிஞ்சு கொன்னுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பொது இடத்துக்கு கொண்டு போனால் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அவளுக்கு அவமானம் ஆயிரும். இதை அவங்களே அவங்க குடும்பமே எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை குறித்து எப்படி நம்ம அவளை ரகசியமாக தள்ளிடலாம். அதாவது மற்றவங்களுக்கு காரியமும் தெரியக்கூடாது, இதனால தான் அவன் தள்ளி விட்டானோன்னு கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடணும். இதுதான் யோசேப்போட எண்ணம். இது வந்து சாதாரண மனிதர்களாகிய நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இது. மனித அறிவில் வந்து தவறானது கிடையாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஸோ அவன் தள்ளிவிட யோசனையாக இருந்தது தவறும் இல்லை. அப்போது என்ன செய்யலாம், அவன் இருதயத்தில் பலவிதமான யோசனைகள், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதை காரணமாக செய்யலாமா, இதை காரணமாக செய்யலாமா, இல்லை நாம் எங்கேயாவது ஓடி போயிடலாமா கூட என்ன செஞ்சுருப்பான், அவன் தான் மேலே பழியை ஏற்றுக்கிட்டு ஓடி போயிடலாமான்னு கூட அவன் என்ன செஞ்சுருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். திருமண காலம் வரோம்னா நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லலாம். பலவிதமாக யோசனையாக இருக்கையில் 20வது வசனத்தில் பாருங்கள், அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்போ அவன் அப்படி யோசித்துக்கிட்டே பலவிதமான எண்ணங்களோட தூங்கிட்டான். தூங்கின போது தூக்கத்தில் சொப்பனத்தில் தூதன் என்ன செய்கிறாரு, அவருக்கு மரியாளோடு பேசின மரியாள்கிட்ட பிரத்யட்சமாக பேசின தேவதூதன் இப்போது யோசேப்புக்கிட்ட எப்படி பேசுகிறாரு, சொப்பனத்தில் பேசுகிறாரு. அவள் சொல்கிறா, என்னோட வந்து ஒரு தூதன் தான் பேசினாருங்கிறது கட்டாயம் என்ன செஞ்சுருக்கோம், தூதன் மூலம்தான் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது மரியாளுக்குங்கிறது யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தூதன் அதே ஒருவேளை நிச்சயம் அடையாளம்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சொப்பனத்தில் காணப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரு யோசேப்புக்கிட்ட, யோசேப்பே நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, சந்தேகப்படாத, நீ மரியாள் மேலே எந்த சந்தேகமும் பட வேண்டாம். ஏன்னா மாம்சத்தில் 1000 சந்தேகம் வரும். அவள் சொல்கிறது உண்மையா பொய்யா, இல்லை வேற எதையாவது இப்படி கதை கட்டுறாங்களா, கட்டுக்கதை விடுறாங்களா, இதெல்லாம் நம்ம என்ன, ஏன்னா நிச்சயம் உலகம் சொல்லுவோம் நம்ம என்ன காதலியா பூ வச்சிருக்கோம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்படிலாம் என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம். ஆனால் தேவனா செங்கடலை 2ஆக பிரித்தவர். ஆனால் மரியாள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டா, செங்கடலை 2ஆக அவர் பிரித்தார், யோர்தானை குவியலாக குவிச்சார், எரிகோ மதிலை இடித்தார், வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினவர், ராஜாக்களோட காலத்தில் யுத்தங்களில் ஜெயத்தை தந்தவருங்கிறதெல்லாம் நம்ம அற்புதம் ஆச்சரியம் 1000 தினம் தியானித்தாலும் முடிவில்லாத அற்புதங்களை நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் தியானிக்கலாம். இதெல்லாம் மரியாள் அறிஞ்சிருந்ததுனால தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொன்னோன்னா அவள் வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டா. இப்போ அடுத்த போராட்டம் யாருக்கு அப்படின்னா யோசேப்புக்குள்ள இந்த போராட்டம் வரும்போது யோசேப்புக்கிட்டேயும் தேவதூதன் வந்து சொல்றாரு, சந்தேகப்படாத, இதெல்லாம் நான் தான் போய் மரியாளுக்கு அறிவிச்சேன், மரியாளோட வயிற்றில் உண்டாயிருக்கிற கற்பம் மனுஷரால் உண்டானது அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்லி போய் என்ன செஞ்சாரு, அவளுக்கு அறிவிச்ச போது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய சொல்றாரு. தொடர்ந்து பைபிளில் உள்ள எல்லா காரியத்தையும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, நீ பிறக்க போற பிள்ளைக்கு இயேசுன்னு பெயரிடணும், அந்த பொறுப்பை நான் அவருக்கு கொடுத்துருக்கேங்கிறத அங்கே தூதன் என்ன செய்யறாரு, இதெல்லாம் அவர் என்ன செய்யலை மரியாள் கிட்ட சொல்லலை. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இயேசுன்னு பெயரிடணுங்க வார்த்தை பொறுப்பை ஆண்டவர் மரியாள் கிட்ட கொடுக்கல, யோசேப்பு கிட்ட கொடுத்தாரு. அடுத்தால சொல்றாரு, இதை ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் என்று அர்த்தமாம். இது எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அவனுக்கு ஒரு பொறுப்பை நான், அதாவது மரியாளை இயேசுவை சுமந்து இந்த உலகத்துக்கு அழிக்க நான் தெரிந்து கொண்டேன். ஒரு கன்னியோட கற்பை எனக்கு தேவை, ஆனால் அந்த இயேசுவானவரை வளர்த்து ஆளாக்க எனக்கு ஒரு பாத்திரம் தேவை, அதுதான் நீ அப்படிங்கிறத, அதுக்கு ஏற்ற நீதிமானா நான் உன்னை கண்டேங்கிறத யோசேப்பிட்ட போய் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு தன்னை அவன் என்ன செஞ்சிட்டான், அப்படியே அர்ப்பணிச்சிட்டான். பாருங்க, காலையில் 24வது வசனம், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு.
இப்போ பாருங்க, அவன் நீதிமானாக இருந்தான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நாங்கள் விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டுட்டோம், விசுவாசிக்கிறோம். இலவசமாக நம்ம நீதிமானாக்கப்பட்டுட்டோம், விசுவாசிக்கிறோம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசிக்கிறோம். வார்த்தையை விசுவாசிக்கிறோம், எல்லாம் விசுவாசிக்கிறோம், கிறிஸ்தவங்கிறத விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டருடைய இந்த சிரமமான கட்டளையை, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுவதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பணிக்காக அவர் பயன்படுத்த முடியும். அப்படி அர்ப்பணித்தவங்களை மட்டும்தான். எல்லாருக்கும் இந்த பாடு கிடையாது. எல்லாருக்கும் பரலோகம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். விசுவாசித்த எல்லாருக்கும் பரலோகம் உண்டு, விசுவாசித்த எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆனால் யார் தன்னை அர்ப்பணிக்காங்களோ, யார் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அவருடைய பொறுப்பை, அவருடைய நுகத்தை தான் மேலே ஏற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க மேலே தான், அவங்கள தான் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகிறவங்களா தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா பாத்திரத்துக்கும் அது வராது. அது போல இந்த மரியாதை தெரிந்து கொண்டார், இந்த யோசேப்பை தெரிந்து கொண்டார். இருவரையும் இயேசுவானவரை இந்த உலகம் பூரா கொண்டாட, உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பை கொடுக்க அவர் வந்தார். ஆனால் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற கருவிகளா இந்த மரியாளையும் இந்த யோசேப்பையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய தூதன் கட்டளையிட்டபடி அதுக்கப்புறம் அவர் எந்த சந்தேகத்துக்கோ எந்த சஞ்சலத்துக்கோ, தன்னுடைய ஒருவேளை தன்னுடைய குடும்பம் தன்னை என்ன சொல்லும், இந்த சமூகம் தன்னை என்ன சொல்லும், ஒருவேளை அவனை அசிங்கமாக பேசியிருக்கான், இவ்வளோ போய் கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு கூட அவன் கூட சேர்ந்த 4 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் அவன் தூர தள்ளிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், ஆண்டுடைய வார்த்தையை முக்கியம். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே அவளை சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மகனா, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மகனா இருந்தான். அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய ராஜ்ய பணிக்காக நம்ம அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளா, ஆண்டுடைய சத்தம் நமக்கு வரும்போது ஆண்டுடைய திருச்சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு, ஒருவேளை நேரடியாலாம் பேசல, அற்புத அடையாளமாலாம் அவர் பேசல, கனவுல வந்த வார்த்தைக்கு அவன் கட்டுப்படுகிறவனா காணப்பட்டான். அதே போலதான் நம்ம ஒருவேளை சிறு பிள்ளைகள் மூலம் கேட்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரலாம், ஆண்டுடைய கட்டளை நமக்கு கடந்து வரலாம். அதுக்கு கீழ்ப்படிய நமக்கு, ஐயோ இதை கீழ்ப்படிஞ்சா எனக்கு இவ்வளோ அவமானம் வருமே, இவ்வளோ நிந்த வருமே, இத்தனை பேர் என்னை தப்பாக பார்ப்பாங்களே, இது வரைக்கும் நான் கட்டி காத்துக்கிட்டு வந்த என்னுடைய குடும்பத்து மேன்மை, பாரம்பரிய மேன்மை எல்லாம் பரிகசிக்கப்படுமே, என் நிமித்தம் என்னுடைய தேவ பக்தியை தூசிப்பாங்க, இவாகெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இவெல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு அலையணுமா, இவெல்லாம் ஊழியம் பண்ணணுமா, இவா 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமா அப்படின்லாம் சொல்லி யார் மூலம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுமே, தேவன் தூசிக்கப்படுவாரே அப்படிங்கிறதெல்லாம் அவ யோசிக்க. ஒருவேளை இதெல்லாம் மரியாளோட இருதயத்திலையும் வந்திருக்கும், யோசேப்போட இருதயத்திலையும் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய அதனால தான் பின்னாட்களில் இருக்கு, சீசர்களை குறித்து இருக்கு, என் நாமத்திற்காக அவங்க அவமானப்படுகிறதையும் சந்தோஷமா எண்ணினாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சீசர்கள் தேவனுக்காக அவமானத்தை சுமக்கவும் தங்களை அர்ப்பணிப்பாங்க. அந்த அவமானத்தின் பாத்திரமா, அவமானத்தின் சின்னமா இந்த யோசேப்பு மரியாளும் அன்னைக்கு காணப்பட்டாங்க. கர்த்தருடைய கட்டளையிட்டபடியே அவளை சேர்த்து கொண்டான், அவளை பராமரிச்சான், பாதுகாத்தான். பின்னால நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தோன்னு சொன்னால் குடிமதிப்பு எழுதப்படும்படி ஒரு சட்டம் வருது. அந்த சட்டத்துக்காக அந்த நேரம் கரெக்டாக இந்த மரியாள் கர்ப்பவதியாக இருக்கா, நிறைய மாத கர்ப்பிணியாக ஆக போன அந்த நாட்களில் ராயன் ஒரு சட்டம் போடுறாரு, நீ போய் என்ன பண்ணணும், அகஸ்து ராயனுடைய சட்டத்தின்படி நீங்கள் குடிமதிப்பு எழுத அவரவர் சொந்த ஊருக்கு போகணும். இப்போ நேசரியத்தில் இருந்து இவங்க எங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்னா பெத்லேகேம் போக வேண்டியிருக்கு. அந்த இஸ்ரேல் பட்டணத்தை பார்த்தோம்னா அது மலையும் பள்ளத்தாக்கும் உள்ள இடம். அப்போது இப்போ நம்ம ஊரில் நம்ம எடுத்துக்கிடுவோமே, ஒரு காரியம், ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஈஸியாக வண்டி எடுத்துட்டோம், ஜென்ட்ஸ் நாங்கள் தனியாக போனால் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம்னு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் இங்கே அவள் மரியாதை கூட்டிகிட்டு போக வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம் போய் 2 பேரையும் நேரில் தான் போய் கொடுக்கணும். ஸோ இப்போ நிறைய மாத கர்ப்பிணியையும் கூட்டிக்கிட்டு அந்த மலை நாட்டில் இருந்து அவங்க மலையும் பள்ளத்தாக்கும் மாறி 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 ஏறி கடந்து பெத்லேகேம் வரணும். இது ஒரு கடினமான பணி. இவனுக்கு இன்னும் அவள் மனைவி ஆகலை. அவன் நியமிக்கப்பட்டிருக்கான். இயேசுவானவர் பிறக்கிற வரைக்கும் அவளை மனைவியா அறியல, அவங்க கூடி வாழல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட தியாகத்தோட தன்னை கட்டுப்படுத்தி அவளை பேணி
பராமரிக்கிற ஒரு மனிதனா யோசேப்பு காணப்பட்டான். இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நம்மை கட்டுப்படுத்துகிறவர்களா, நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறவர்களா, நம்முடைய எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்துகிறவர்களா நம்ம ஜீவிக்கிறோமா? அதோட துன்பத்தை தாங்கி கொண்டு இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக ஒருவேளை அவன் மரியாதை பராமரித்தான். கிறிஸ்து வெளிப்படணுங்கிறது தான் அங்கே நோக்கம். கிறிஸ்துவானவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். ஸோ நம்ம மூலம் கிறிஸ்து வெளிப்படணும், நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்து வெளிப்படணும், நம்முடைய அண்டை அயலார் மூலம் கிறிஸ்து வெளிப்படணும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களா, தியாகமாக அர்ப்பணிக்கிறவர்களா நம்ம காணப்படுகிறோமா இல்லையாங்கிறது இந்த நாள் நாம் சிந்திப்போம். பாருங்க, அவன் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு பெத்லேஹேமுக்கு வந்தான். குடிமதிப்பு எழுதப்பட்டுச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பெத்லேஹேமில் தான் ஆண்டவர் பிறக்கணுங்கிறது முன்னாடியே தீர்க்க தரிசனம் இருக்குது, மீகா புத்தகத்தில் இருக்குது, மீகா தீர்க்க தரிசி புத்தகத்தில். ஸோ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இன்னும் பார்த்தோன்னு சொன்னால், அவரை இந்த யோசேப்புக்கு இந்த ஒரு பாடு மட்டும் இல்லை, அந்த பிள்ளை பிறந்துடுச்சு. பெத்லேஹேமில் பிறந்து இருக்கும்போது பிள்ளையை கொலை செய்ய ஏரோது ராஜா தேடுறாரு. இப்போ பிள்ளையை தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு ஓட வேண்டியிருக்கு. ஸோ எகிப்துக்கு அவர் ஓடினார். பிறகு எகிப்தில் இருந்து மறுபடி நீ என்ன செய்யி, அந்த ஏரோது இறந்து போயிட்டாரு, நீ இப்போ பிள்ளையை தூக்கிக்கிட்டு நாசரேத்துக்கு வாங்கின அவர் வந்து நாசரேத்தூரில் வாசம் பண்ணார். இத்தனை அலைச்சல் அவருக்கு. கைப்பிள்ளையோட தாயையும் கூட்டிக் கொண்டு எந்த விதமான வாகன வசதிகளோ எதுவோ இல்லாத நாட்களில் ஒருவேளை அந்த இஸ்ரேல்லேருந்து எகிப்து வரைக்கும் உள்ள அந்த வழிப்பிரயாணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மால் ஒரு நாள் 1 மணி நேரம் கூட அந்த பகுதியில் நம்மளை வாழவும் முடியாது, வழிப்பிரயாணம் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாலைவனமாக, வனாந்தரமாக, முள்செடி கூட இல்லாத ஒரு வனாந்தரமாக என்ன செய்து காணப்படுது. அந்த வனாந்தரத்தில் அவரோட பிரயாணத்தை பண்ணி அந்த இயேசுவானவர் அவர் பத்திரமா பாதுகாத்து என்ன செஞ்சார், இந்த உலகத்துக்கு அவரை வளர்த்து ஆளாக்குனார் தியாகமாக. இதுக்கெல்லாம் பாருங்கள், இன்னொன்று அந்த குடிமதிப்பு எழுதும்படி சட்டம் வந்தது வந்து ராஜாவோட சட்டம், அரச சட்டம். அந்த அரசு சட்டத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். ஸோ ஒரு நீதிமான் அப்படிங்கிறது கடவுளுக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், பெரியவரை மற்றவங்களை மதிக்கணும், அதே நேரத்தில் அரசு சட்டத்தை மதித்து கீழ்ப்படியக்கூடியவராக காணப்பட்டார். எந்த சூழ்நிலையில் எல்லா நேரமும் இந்த நடத்துதல் வந்து அவருக்கு சொப்பனத்தில் தான் வந்துச்சு. சொப்பனத்தில் தேவதூதன் காணப்பட்டு, சொப்பனத்தில் தேவதூதன் காணப்பட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு தூக்கிட்டு போனார். எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு வந்தார். எல்லா இடத்துலையும் அந்த குழந்தை இயேசுவை அவர் காப்பாற்றி வளர்க்கிறவராக காணப்பட்டார். ஒருவேளை இந்த நாட்களில் இந்த உலகத்துக்கு நம்ம இயேசுவை அறிமுகப்படுத்துறதும் வெளிப்படுத்தி குழந்தை இயேசுவை அவங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரஜாதிகள் ஏற்றுக்கொண்டு அவங்க இருதயத்தில் இருக்க இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, குழந்தைய போல இருப்பார். அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு விசுவாசி எப்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருந்துச்சோ அதே போல் விசுவாசிகளாகிய நமக்கும் இருக்குது. ஆனால் அநேக நேரம் இன்னுக்கும் அந்த இயேசுவானவரை என்னைக்கு அவங்க ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னைக்கு குழந்தை போல் அவங்க உள்ளத்தில் இருக்க அந்த விசுவாசத்தை ஒழிச்சிட, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை ஒழிச்சிட இந்த உலகத்தில் சத்துரு பிசாசு கிரிச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி தெரியுதான். அவங்களுக்கு இடரலை கொண்டாந்து போடுதான். கிறிஸ்தவங்களை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து தவறான அபிப்பிராயத்தை இன்னைக்கு உலகம் பூரா இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு. அவங்க எல்லாருடைய உள்ளத்திலும் இயேசுவானவர் குழந்தையா இருக்காரு. ஆனா அந்த குழந்தையை கொல்லதுக்கு வகை தேடி ஏரோதின் ஆவியை இன்னைக்கு உலகம் பூரா சுத்தி வருது. விசுவாசிகளாக நாம் அந்த குழந்தையை காப்பாற்று, அந்த பிரஜாதிகளுடைய உள்ளத்தில் குழந்தையா இருக்கிற அந்த இயேசுவை காப்பாற்றி வளர்த்து ஆளாக்கக்கூடிய கடமை விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. யோசேப்பை போல பாடுகளை ஏற்றுக்கொண்டு, யோசேப்பை போல தியாகம் பண்ணி, யோசேப்பை போல சந்தேகத்துக்கு இடம் கொடாம, யோசேப்பை போல உலக கௌரவத்துக்கும் உலக கனத்துக்கும் உலக மேன்மைக்கும் இடம் கொடாம அந்த மரியாதை அவர் எப்படி போற்றி பாதுகாத்து பராமரித்து குழந்தை இயேசுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சாரோ அவர் வளர்த்து ஆளாக்க, அதே போல ஆண்டவருக்காக நம்ம கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்த, அவரை ஆளாக்கி கொடுக்க, உலக மக்கள் மத்தியில் இன்னும் விசுவாசத்தை வளர்த்து அவங்களுக்குள்ள அவர் குமாரன் ஆயிட்டார்னா அவங்க ஆயிரங்களை பாதுகாக்க புறப்பட்டுருவாங்க. அந்த மேன்மையான கடமை நமக்கு இருக்குங்கிறத உணர்ந்து நாம் இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு யோசேப்பை போல நம்ம அர்ப்பணிப்போம். உலக சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிவோம், உன்னதருடைய சட்டத்திட்டங்களுக்கு உடனடியாக கீழ்ப்படிவோம். அவன் உடனே சேர்த்துக்கிட்டான், வேற யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கல. ஆண்டோடைய ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே உடனே கீழ்ப்படிஞ்சு
மரியாளை சேர்த்து கொண்டு அவனோட வாழ்ந்து உள்ள இயேசுவானவர் சிலுவையில் மரித்த போது யோசேப்பு உயிரோட இல்லை. என்னைக்கு அவரை குமாரனாக்குனாரோ அன்னைக்கு அவருடைய கடமை அவர் நிறைவேற்றி கடவுள்கிட்ட அவர் கடந்து போயிட்டாரு. உலகத்தில் மரியாளும் ஜீசஸும் தான் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினவராக அவர் தேவ சமூகத்துக்கு போய் சேர்ந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் யோசேப்பு போல அவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆசை பாசம் பற்று அனைத்தையும் பீடத்தில் ஆயனை நான் படைத்தேன். ஆசை பாசம் பற்று அனைத்தையும் பீடத்தில் ஆயனை நான் படைத்தேன். மோசவழிதனை முற்றும் அகற்றியன் முன்னவானினை தோழுவே. மோசவழிதனை முற்றும் அகற்றியன் முன்னவானினை தோழுவே. நன்றி இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யோசேப்பின் மூலம் கற்றுத்தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆண்டவரே, யோசேப்பை முன்னறிந்தவர், முன்குறித்தவர். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக யோசேப்பை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீரோ அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற நீர் அவரை வழிநடத்தினீர். மறுவாளுக்கு கணவனாய் நீர் அவனை தெரிந்து கொண்டீர். இயேசுவிற்கு வளர்ப்பு தகப்பனாய் நீர் அவனை தெரிந்து கொண்டீர். இயேசப்பா, அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க கீழ்ப்படுதலையும் அர்ப்பணிப்பேன் நீர் அவருக்கு ஆண்டவரே கொடுத்திருந்தீர். அதை சரியாய் பயன்படுத்தும் ஞானத்தை கொடுத்தீர். இயேசப்பா, அதுபோல இந்த நாட்களில் எங்களையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் என்ன நோக்கத்திற்காக, உடைய ராஜ்ய மேன்மைக்காக பயன்பட நீர் எந்த தரிசனத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசப்பா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எங்களை பரிபூரணமாக படைக்கிறோம். யோசேப்பை போல உம்மோடு ஒத்துழைக்க, உண்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த, உண்மை ஆண்டவரே இந்த உலகத்தார் மத்தியில் வளர்த்து ஆண்டவரே அப்பா குமாரனாய் நிலைநிறுத்த கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் தாங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.